Okay. Good morning. செஷன் 10 டீசென்ட்ரலைசேஷன் பார்க்க போகிறோம். டீசென்ட்ரலைசேஷன் என்னன்னா அது தமிழ் சொல் வந்து பரவலாக்கம். வாட் இஸ் டீசென்ட்ரலைசேஷன்? அப்ப பரவலாக்கம் என்று சொல்லணும் என்னென்னு சொல்லி பார்ப்போம். Decentralization transfers authority and responsibility of major government functions from central to subnational governments. அதாவது முக்கிய அரசாங்கத்திட செயற்பாடுகள அதிகாரத்தையும் பொறுப்பும் மத்திய அரசாங்கத்துல இருந்து துணை தேசிய அரசாங்கங்களுக்கு மாற்றுவதுதான் நாம டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவோம். மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து துணை தேசிய அரசாங்கம் தான் சப் நேஷனல் கவர்மெண்ட்ஸ் சொல்றது. அதுக்கு வந்து அத்தாரிட்டி அதிகாரங்களும் பொறுப்புகளும் வந்து மாற்றப்படுறது. இது வந்து வேர்ல்டு பேங்கால கொடுக்கப்பட்ட வரைவிலக்கணம் தான். அதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ல போனா அந்த அத்தாரிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எங்க மாற்றப்படுது, சப்நேஷனல் கவர்மெண்ட்ஸுக்கு மாற்றப்படுதுன்னு பார்த்தோம். அந்த சப்நேஷனல் கவர்மெண்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர்மீடியட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இடைநிலை உள்ளூர் அரசாங்கங்கள்னு சொல்லி சொல்லுவோம். குவாசி இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், அரை சுயாதீன அரசாங்கங்கள். அரை சுயாதீன அரசாங்கங்கள் வந்து சொன்னா அரசாங்கத்தால நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் அரசாங்கத்திட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லாம அதுக்கு ஓரளவு தன்னிச்சையா இயங்கக்கூடிய சுதந்திரம் இருக்கும். அதைத்தான் குவாசி இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் என்று சொல்லுவோம். அடுத்தது பிரைவேட் செக்டர். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த 3 அமைப்புகளுக்கும் வந்து அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் போறதை தான் வந்து டீசென்ட்ரலைசேஷன் என்று சொல்றோம். அப்படின்ட்டு வேர்ல்டு பேங்க் வந்து வரைவிலக்கணப்படுத்தி இருக்கு. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சப்நேஷனல் கவர்மெண்ட்ஸுக்கு என்னென்ன போகுது? சென்ட்ரல் பேங்க் வந்து அத்தாரிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சொன்னது. இப்ப இன்னும் அதை விட அதிகமா என்னென்னு சொன்னா அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிசோர்சஸ், அக்கௌண்டபிலிட்டி. இது 4 விஷயமும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சப்நேஷனல் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து போகுது. டீசென்ட்ரலைசேஷனோட வகைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். டீசென்ட்ரலைசேஷனை வேர்ல்டு பேங்கும் கிளாசிஃபை பண்ணி இருக்குது. அதே போல யூஎன்டிபி சொன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி சொல்லுவோம். அதுவும் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்கு. இப்போ வேர்ல்டு பேங்கோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னு சொன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷன், பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன், பிஸ்கல் டீசென்ட்ரலைசேஷன், எக்கனாமிக் அண்ட் மார்க்கெட் டீசென்ட்ரலைசேஷன். அதே போல யூஎன்டிபியோட கிளாசிஃபிகேஷன்ஸ் டீகான்சென்ட்ரேஷன், டெவல்யூஷன், டெலிகேஷன், பிரைவேட்டைசேஷன். இந்த முக்கியமா நம்ம பார்க்க போறது, இந்த சாப்டர்ல பார்க்க போறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷன், பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷனுக்கு இன்னொரு பேர் தான் டீகான்சென்ட்ரேஷன். இது ரெண்டுமே ஒன்றுதான். அதே போல பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷனோட இன்னொரு பேர் தான் வந்து டிவல்யூஷன். இது ரெண்டுமே ஒன்றுதான். இனிமேல் இதைத்தான் பார்க்க போறோம். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷன் ஆர் இதை வந்து டீகான்சென்ட்ரேஷன் என்றும் சொல்லலாம். வெரி லிமிட்டட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அத்தாரிட்டி. இங்க வந்து ஒரு லிமிட்டடான ஒரு அதிகாரம் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். இங்க இருந்து நேஷனல் லெவல், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சப்நேஷனல் லெவலுக்கு வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட அளவான அதிகாரங்கள் தான் பகிர்ந்தளிக்கப்படும். It is the transfer of administrative responsibility from central government to the regional administrative units to facilitate administrative functions. அப்ப நிர்வாக செயற்பாடுகளை வந்து இலகுவா மேற்கொள்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸுக்கு, பிராந்திய நிர்வாக அலகுகள், அதுக்கு வந்து அதிகாரங்கள் வந்து பகிர்ந்தளிக்கப்படுது. Redistribution of authority, responsibility and financial resources for providing public services among different level of government. அதாவது அரசாங்கத்திட பல்வேறு நிலைமைகளுக்கு இடையே பொது சேவையை வழங்குறதுக்காக அதிகாரம், பொறுப்பு, நிதி வளங்கள் எல்லாம் வந்து பகிர்வு செய்யப்படுது. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, மினிஸ்ட்ரிஸ் அண்ட்
departments delegate some functions to their representatives in local districts or regional level administrative units. அதாவது அமைச்சுக்கள் அதோட துறைகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா உள்ளூர் உள்ளூர்ல மாவட்டங்கள் பிராந்திய அளவிலான நிர்வாக பிரிவுகள் இருக்கிற பிரதிநிதிகளுக்கு வந்து அதிகாரங்களை வந்து செயற்பாடுகளை வந்து பகிர்ந்தளிக்கின்றது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷன் ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷன் என்னென்று தெரிஞ்சது. நிர்வாக வேலைகளை மேற்கொள்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தன் ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸுக்கு கொடுக்குறது. இப்ப அது ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் இந்த 4 நேஷனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், டிவிஷனல் லெவல், வில்லேஜ் லெவல் இந்த 4 லெவல்ஸ் மூலமாகவும் வந்து அதிகார பரவலாகும் டீசென்ட்ரலைசேஷன் நடக்குது. அப்ப அடுத்ததா பார்க்க போறோம். ஸ்ரீலங்காவுல இந்த 4 லெவல் மூலமாகவும் வந்து அதிகார பகிர்வு நடக்குது என்று பார்த்துதான் இதை யார் யாரு இப்படி அதிகாரங்களை கொண்டிருக்கான்னு சொன்னா இப்ப நேஷனல் லெவல்ல மினிஸ்ட்ரிஸ் அண்ட் நேஷனல் லெவல்ல இருக்கிறத வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு மாத்த போறாங்க. அப்ப அந்த நேஷனல் லெவலுக்கு பொறுப்பா இருக்கிறது யாருன்னு சொன்னா மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கும். அமைச்சுக்கள் மற்றும் துறைகள் வந்து இந்த நேஷனல் லெவலுக்கு பொறுப்பா இருக்கும். அதே போல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டேரியட்ஸ் வந்து இதுக்கு பொறுப்பா இருக்கும். அடுத்தது அதுல இருந்து டிவிஷனல் லெவலுக்கு போகும். இப்போ டிவிஷனல் லெவல்ல வந்து டிவிஷனல் செக்ரட்டேரியட்ஸ் இருக்கும். அதாவது அடுத்தது வந்து வில்லேஜ் லெவல்ல வந்து கிராம சேவை டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல பக்கத்துல வந்து அதுல எத்தனை செயலகங்கள் இருக்கும் என்று சொல்லியும் தந்திருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டேரியட்ஸ் வந்து 25 இருக்குது, மாவட்ட செயலகங்கள் 25. அதே போல டிவிஷனல் செக்ரட்டேரியட்ஸ் வந்து 331 இருக்குது, கிராம சேவை டிவிஷன்ஸ் வந்து 14,022 இருக்குது. எண்ணிக்கையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப ஸ்ரீலங்காவில் இப்படித்தான் அதிகார பரவலாக்கம் நடக்குது, நிர்வாக அதிகார பரவலாக்கம் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா வந்து அதுக்குரிய எக்ஸாம்பிள் தந்திருக்கிறாங்க. இப்ப கல்வியை எடுத்துக்கோ, எஜுகேஷனை வச்சுதான் இந்த எக்ஸாம்பிள் தந்திருக்கிறாங்க. இப்ப எஜுகேஷனை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் பப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து நேஷனல் லெவல்ல இருக்கிற நிறுவனங்களா இருக்கு. இப்ப நேஷனல் லெவல்ல இருக்கிற இந்த நிறுவனங்கள் அதிகளவான அதிகாரத்தை கொண்டிருக்குது. இது வந்து ஜோனல் எஜுகேஷன் ஆபீசர்ஸுக்கு வந்து தங்களோட அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்குது. அது வந்து ஜோனல் எஜுகேஷன் ஆபீசர்ஸ்ன்றது வந்து டிவிஷனல் லெவலா இருக்குது. அதுக்கு பிறகு அங்கிருந்து வந்து ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுது. இந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வில்லேஜ் லெவலா இருக்கு. இவ்வளவுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷன் ஒரு டீகான்சென்ட்ரேஷன்ல இருக்குது. இப்ப உங்களுக்கு கேள்வி வந்து கேட்கலாம், இப்படிண்டா என்னன்னு சொல்லி கேட்டது. ஸ்ரீலங்காவில் இது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். இப்படிதான் பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குன்ற மாதிரி கேள்வி. இப்போ ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குன்னு கேட்டா என்னென்ன லெவல் இருக்கு, அந்த லெவலுக்கு எது எது பொறுப்பா இருக்கு, ஸோ எப்படி பகிர்ந்தளிக்கப்படுது, இந்த எக்ஸாம்பிளோட விளக்க தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது பார்க்க போறது வந்து பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் டெவல்யூஷன் சொல்லலாம். இது வந்து ஒரு ப்ரோடு கன்செப்டா இருக்கு. இப்ப நாம பார்த்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷன் வந்து அது ஒரு சின்ன பகுதி என்று சொன்னா அதை விட ஒரு பெரிய கன்செப்டா தான் வந்து இந்த பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் இருக்க போகுது. The establishment of local self-government units with legislative power and financial independence. இந்த பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷனுக்கு கீழே சட்ட அதிகாரம் அதே போல நிதி சுதந்திரம் கொண்ட உள்ளூராட்சி சுயாட்சியாளர்கள் வந்து நிறுவப்படுது. இந்த பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷனுக்கு கீழே வந்து சில லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் வந்து நிறுவப்படுது. அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர் சட்டாதிகாரத்தையும் கொண்டிருக்குது, அதே போல ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் நிதி சுதந்திரத்தையும் வந்து கொண்டிருக்குது. This form transfers responsibilities for services to local self-governments that enable them. அப்ப இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு வந்து மாற்றுது. பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன்ல வந்து
அதிகாரங்கள் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸுக்கு மாற்றப்படுது. இதால வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸால என்ன செய்யக்கூடியதா இருக்குன்னு சொன்னா டு எலெக்டிவ் ஓன் எலெக்டட் ரிப்ரசன்டேட்டிவ், தங்களோட சொந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடியதா இருக்கு. டு ரைஸ் தேர் ஓன் ரெவன்யூஸ், தங்களோட சொந்த வருவாயை வந்து உயர்த்தக்கூடியதா இருக்கு. டு மேக் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் இண்டிபெண்ட்லி, தங்களோட சுயாதீனமான முதலீட்டு முடிவுகளை எடுக்கக்கூடியதா இருக்கு. இதெல்லாமே வந்து லோக்கல் கவர்மெண்ட்ஸால செய்யக்கூடியதா இருக்கு. ஏன் ஏன் செய்யக்கூடியதா இருக்குன்னு சொன்னா இந்த பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷனுக்கு கீழே கவர்மெண்ட் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸை உருவாக்கி அதுக்கு அதிகாரத்தை கொடுக்குற நாடி தங்களால இது மூன்றையும் வந்து மேற்கொள்ள முடியுது. அடுத்தது, இன் பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் local self-governments have clear and legally recognized geographical boundaries over which they exercise authority and within which they perform public functions. அதாவது இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் உள்ளூர் சுயாட்சிகள் வந்து தங்களுக்கண்டு சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட புவியியல் எல்லைகளை கொண்டிருக்கு. தங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு. சரியா? தங்களோட அதிகாரத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் எல்லாம் அந்த அதுக்குரிய அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிலப்பரப்புக்குள்ள வந்து லோக்கல் கவர்மெண்ட்ஸ் மேற்கொள்ளுது. நீங்க சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் எப்படி இருக்கு? இப்போ பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Okay. The 13th Amendment to the Constitution in 1987 created provincial council system. இந்த பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷனுக்காக ப்ரொவின்சியல் கவுன்சில் சிஸ்டத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னா 13th அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே. இட் எனேபிள்ஸ் பவர் ஷேரிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிவால்வ் சப்ஜெக்ட்ஸ் த்ரூ 3 lists, namely provincial council list, central government list and concurrent list. அதாவது இந்த 3 பட்டியல்கள் மூலமா அதிகார பகிர்வை செயல்படுத்தப்படுது. சரியா? இந்த ப்ரொவின்சியல் கவுன்சில் சிஸ்டம் உருவாக்கப்பட்டு இந்த ப்ரொவின்சியல் கவுன்சில் சிஸ்டம் வந்து இந்த 3 லிஸ்டையும் உருவாக்கி இந்த 3 லிஸ்ட் மூலமா வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குது. ஆல்சோ தேர் ஆர் லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் இன்க்ளூடிங், அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொவின்சியல் கவுன்சில் சிஸ்டம் வந்து லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸையும் கொண்டிருக்குது. என்னென்ன லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா முனிசிபல் கவுன்சில், அர்பன் கவுன்சில், பிரதேசிய சபாஸ், இது மூன்றுமே வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. ஓகே, அந்த முறையை பார்த்தோம்னு சொன்னா அதிகாரம் இந்த அடிப்படை எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அதுல இருந்து ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. நம்ம பார்த்தோம் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ன்றது வந்து பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் உருவாக்கப்படணும்ன்றதுக்காக 13th அமெண்ட்மெண்டால உருவாக்கப்பட்டது. அப்ப அங்க வந்து அதிகாரங்கள் போகுது. அந்த ப்ரொவின்சியல் கவுன்சில் என்ன செய்யுதுன்னு சொன்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸ் உருவாக்கினது தானே, அந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்கு அதிகாரங்களை கொடுக்குது. அப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்குள்ள வந்து முனிசிபல் கவுன்சில், அர்பன் கவுன்சில், பிரதேசிய சபாஸ் இருக்கு. இப்ப இதுலயும் வந்து கேள்வி கேட்பாங்க, அப்படி பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் என்ன, அது ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு அதுக்குரிய டெஃபினிஷன் விளக்கத்தை கொடுத்து ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்கு, எந்த முறையில வகைப்படுத்தப்படுது எக்ஸாமிடம் கொடுக்க தெரிஞ்சிருப்பாங்க. Important aspects to be considered in designing decentralization. Okay, டீசென்ட்ரலைசேஷனை வடிவமைக்கிறதுல கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான காரணிகள் என்ன? முதலாவது வந்து what tasks, the amount of power and functions transferred, அதாவது மாற்றப்படுற அதிகாரம் மற்றும் அந்த செயற்பாட்டோட அளவு, அதை என்னன்னு சொல்லி கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். அதே போல the legitimacy of the transfer of power, அந்த பரிமாற்றத்துல சட்டபூர்வமான தன்மை, இது ரெண்டையும் வந்து வட் டாஸ்க்ன்றதுல கட்டாயம் நம்ம கன்சிடர் பண்ணி கொள்ளணும். அண்டு என்ன அளவான பவர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. அடுத்தது வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுற
பவரின் சட்டபூர்வமான தன்மை. ஓகேயா? அடுத்தது வாட்ச் லெவல். இது என்னன்னு சொன்னா the local level to which power and functions are. இப்போ லோக்கல் லெவலுக்கு பரிமாற்றப்படுதுன்னு சொன்னா அது எந்த லெவல்? 3 லெவல் இருக்கு தானே லோக்கல் கவர்மெண்ட்ஸ்ல. முனிசிபல் கவுன்சில், அர்பன் கவுன்சில், பிரதேசிய சபான்னு சொல்லி அதுல எந்த லெவலுக்கு இந்த அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுது. ஸோ அதை பார்ப்போம். முதலாவது என்ன டாஸ்க் எந்த அளவுல பரிமாற்றப்படுது, இந்த பரிமாற்றப்படுறதுல சட்டபூர்வமான தன்மை. இரண்டாவது அது எந்த லெவலுக்கு, அந்த 3ல இந்த லெவலுக்கு அதிகாரம் பரிமாற்றப்படுது. அடுத்தது டு ஹூம், கிளியர் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பவர் ஹோல்டர். அந்த அதிகாரம் யாருக்கு பரிமாற்றப்படுது? இப்ப அதுக்குன்னு பொறுப்பு ஓவரால் இருப்பாங்க தானே. அது யார்கிட்ட அந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு சொல்லி ஒரு தெளிவான அடைய ஐடென்டிபிகேஷன் இருக்கும். இது மூன்றும் அந்த 3 ஹெடிங்குக்கு கீழே இருக்கிற விஷயமும் கன்சிடர் பண்ணப்படுது டீசென்ட்ரலைசேஷனை டிசைன் பண்ணக்குள்ள. அடுத்தது ஓகே, ரீசன்ஸ் ஃபார் சென்ட்ரலைசேஷன். இப்போ நம்ம டீசென்ட்ரலைசேஷனை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். அதாவது பரவலாக்கம், அதிகாரங்களா இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கட்டும், அக்கௌண்டபிலிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படுது. ஆனா இங்க சென்ட்ரலைசேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரலைசேஷன் சொன்னா பகிர்ந்தளிக்கப்படாம மத்தியமயப்படுத்தப்படுறது. இப்ப இந்த டீசென்ட்ரலைசேஷன் இருக்கிற டைம்லயும் ஏன் சென்ட்ரலைசேஷன் முக்கியமா இருக்கு, ஏன் சில நாடுகள் சென்ட்ரலைசேஷனை மேற்கொள்றாங்க, அது டீசென்ட்ரலைசேஷனை மேற்கொள்ளாம இருக்காங்கன்னு சொல்லி சில காரணங்கள் இருக்கு. முதலாவது இந்த கொலோனியல் ரூல். அதாவது கொலோனியல் ரூல் என்று சொன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு நாடு ஒரு சக்தி வாய்ந்த நாடு இன்னொரு நாட்டுல படையெடுத்து அந்த நாட்டுல தன்னோட கட்டுப்பாட்டை வச்சுக்கிறதுதான் கொலோனியல் ரூல்னு சொல்லுவோம். சோ இந்த காரணத்துக்கு இப்ப இன்னொரு நாடு ஆட்சி செய்யக்குள்ள இந்த நாடு என்ன செய்யும், தண்ட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கணும்னு தான் யோசிக்கும். அதை பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறதுக்கு விரும்பாது. நான் எல்லா பவர்ஸையும் வச்சிருக்கணும்னு யோசிக்கும். ஸோ அது ஒரு காரணியா இருக்கு. அதுல highly centralized system of government to maintain law and order, economic interest, inheritance, centralized form சொல்லியிருக்கிறாங்க. பரம்பரை மையப்படுத்தப்பட்ட வடிவம் இதெல்லாம் பரம்பரையா மையப்படுத்தப்பட்டு வந்ததுன்னு சொன்னா தாங்களும் மையப்படுத்துறதுக்கு தான் யோசிப்பாங்க. இந்த காரணங்கள் எல்லாம் கொலோனியல் ரூலுக்குள்ள வருது. டெவலப்மெண்ட் பாலிசிஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட், அதாவது சுதந்திர அரசாங்கத்தின் வளர்ச்சி கொள்கைகள். great role for government in development activities. இந்த டெவலப்மெண்ட் சில செயற்பாடுகளை அபிவிருத்தி செய்யறதுல கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அப்ப கவர்மெண்ட் தான் எல்லாத்தையுமே முன்னெடுத்து தண்ட செயற்பாட்டுக்கு கீழே எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளும். அப்ப அங்க அதிகாரங்களை பிரிச்சு கொடுக்கறதுக்கு விரும்பாது. சரியா? அதே போல சென்ட்ரலைஸ்ட் பிளானிங் சிஸ்டம். அவங்க இந்த சிஸ்டத்தை பிளான் பண்ணக்குள்ளே ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு சிஸ்டத்தை பிளான் பண்ணி இருப்பாங்க. ஸோ இதால என்ன டீசென்ட்ரலைசேஷன் செய்ய விரும்ப மாட்டாங்க, சென்ட்ரலைசேஷன் மேற்கொள்ளுவாங்க. ஃபியர் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன்ஸ். அப்ப என்ன பிரிச்சு கொடுக்குற நேரம் ஏதாவது சிதைவு ஏற்பட்டுருமோன்னு சொல்லி ஒரு பயம். ஸோ இதால சென்ட்ரலைசேஷன் செய்வாங்க, டீசென்ட்ரலைசேஷன் செய்ய மாட்டாங்க. அடுத்தது uneven distribution of limited natural resources. சில இயற்கை வளங்கள் வரையறுக்கப்பட்ட அளவா தான் இருக்கு. அந்த வரையறுக்கப்பட்ட வளங்களை சீரற்ற விநியோகம் இருக்கிறதால வரையறுக்கப்பட்ட வளங்களை தாங்க பிரிச்சு கொடுக்கக்குள்ள என்ன சீரற்ற மாதிரி கொடுத்துடலாம். இந்த காரணத்தால டீசென்ட்ரலைசேஷன் செய்யாம சென்ட்ரலைசேஷன் செய்வாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கொஞ்சம் வளங்கள் தான் இருக்கு. இப்ப டீசென்ட்ரலைசேஷன் நடக்குதுன்னு சொன்னா ஒரு 5 சப்நேஷனல் கவர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா இந்த 5க்கும் நாம இந்த வளங்களை பிரிச்சு கொடுக்குற நேரம் அது அனீவனா இருந்ததுன்னு சொன்னா, சீரற்ற விநியோகமா இருந்ததுன்னு சொன்னா, ஒரு சப்நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு கூடயும் மற்றதுக்கு குறையும் வந்ததுன்னு சொன்னா அந்த 2 சப்நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு முடிய சண்டை வரும், பிரச்சனைகள் வரும், மோதல்கள் உருவாகும். அப்ப இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகத்தான் சென்ட்ரலைசேஷனை விரும்புறாங்க. லேக் ஆஃப் ஸ்கில்ட் லேபர், இதுவும் அதை போலதான். அவங்க ஸ்கில்டு லேபர்ஸ்ல எண்ணிக்கை குறைவா இருக்கிறதால இப்போ ஒரு சப்நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற
ஸ்கில்டு லேபர் மாதிரி இன்னொன்றுக்கு வந்து கிடைக்காம இருக்கலாம், அதுக்கு அன்ஸ்கில்டான ஒரு ஆள் வந்து இருக்கலாம். ஸோ இதுகளை தவிர்க்கிறதுக்காக வந்து சென்ட்ரலைசேஷன்ல வந்து கவனம் செலுத்துறாங்க. இதேபோல இம்பாக்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கன்சர்ன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஓரியன்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ இடதுசாரி கட்சிகள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, பொலிட்டிக்கல் இருக்காங்க தானே, அப்போ அவங்க எல்லாம் வந்து நம்ம மையப்படுத்தலை தான் விரும்புவாங்க, பரவலாக்கத்தை விரும்ப மாட்டாங்க, அதாவது டீசென்ட்ரலைசேஷனை விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த காரணங்களால வந்து சென்ட்ரலைசேஷன் நாடுகள்ல இருக்குது, சில நாடுகள்ல. அடுத்தது ரீசன்ஸ் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன். சில நாடுகள்ல சென்ட்ரலைசேஷன் இருக்கு, அதுக்கு என்னென்ன காரணம்னு பார்த்தது. இப்ப டீசென்ட்ரலைசேஷன் இருக்குன்ற அதுக்கும் காரணம் இருக்குதானே. இப்ப அதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது டு ப்ரமோட் கிரேட் டெவலப்மெண்ட் இன் ரூரல் ஏரியாஸ். இந்த கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட், ஒரு கிரேட்டரான ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படுத்தணும்ன்றதுக்காக டீசென்ட்ரலைசேஷன் உருவாக்கப்படுது. இப்போ எப்படி டீசென்ட்ரலைசேஷனால கிராமப்புறங்கள் அபிவிருத்தி ஏற்படுத்தலாம்னு சொன்னா, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் எந்த மாதிரியான தேவைகள் வேணும்னு சொல்லி, அப்ப அதை வந்து அந்த நீடு, ஸ்பெசிபிக் நீடை மட்டும் கவனத்துல கொண்டு அதை முன்னேற்றத்துக்காக, அதை அபிவிருத்தி செய்யறதுக்கான வேலைகளை வந்து மேற்கொள்ளும் லோக்கல் கவர்மெண்ட். இதே லோக்கல் கவர்மெண்ட் அங்க இல்லாம சென்ட்ரலைசேஷன் இருந்ததுன்னு சொன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இந்த இடத்துல இப்படி ஒரு குறைபாடு இருக்குன்னு சொல்லி, அதால என்ன அதுல மட்டும் கவனத்தை செலுத்தவே முடியாது. சோ இதுக்கு வந்து இங்க டீசென்ட்ரலைசேஷன் காரணியா இருக்கு. டு மேக் கவர்மெண்ட் க்ளோசர் டு பீப்புள். அப்போ டீசென்ட்ரலைசேஷன் செய்யற நேரம் என்ன, மக்கள் வந்து தங்களோட லோக்கல் கவர்மெண்ட்ல இருக்கிற பிரதிநிதிகளோட எல்லாம் ஈஸியா கதைச்சு கொள்ளலாம். இதே இல்லாம மெயின் கவர்மெண்ட் மட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இருந்தா ஒரு ஆள் போய் டிரெக்ட் ஜனாதிபதி வைக்கலாமா? இல்ல, அது கஷ்டம். அதால டீசென்ட்ரலைசேஷன் வந்து மேற்கொள்ளப்படுது. டு என்ஹான்ஸ் டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகத்தை வந்து மேம்படுத்துறது. இந்த டீசென்ட்ரலைசேஷன் என்கரேஜ் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட். இப்போ அந்த டீசென்ட்ரலைசேஷன் என்ன செய்யுதுன்னு சொன்னா, பப்ளிக் பார்ட்டிசிபேஷனை வந்து அதிகரிக்குது. ஸோ இதால வந்து டெமோக்ரஸி வந்து என்ஹான்ஸ் ஆகப்படுது. டு இனாபிள் எஃபிஷியன்சி அண்ட் கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி, செயல்திறன் மற்றும் அதிக நெகிழ்வுத்தன்மையை செயற்படுத்தல். இப்போ என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா, இஷ்யூ ஒன்று ஏற்பட்டா லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட சொல்ற நேரம் அவங்களால என்ன குயிக்கா அதை வந்து தீர்த்து கொள்ள முடியும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லணும்னு சொல்லி பார்த்து தீர்க்க மாட்டாங்க. இதே டீசென்ட்ரலைசேஷன் இல்லாம சென்ட்ரலைசேஷன் இருந்ததுன்னு சொன்னா, ஒரு இஷ்யூ வந்து ஏற்பட்டதுன்னு சொன்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். அங்க அவங்க முடிவெடுக்கிறது, அது அவங்களுக்கு அது மட்டும் பிரச்சனையா இருக்காது, நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அங்க அது முடிவெடுக்கிறதுக்கு நிறைய நாள் எடுக்கும். அப்புறம் அங்க இருந்து திரும்ப செயற்படுத்தப்படுறதுக்கு நிறைய நாள் இருக்கும். அப்படி பிரச்சனை இருக்கு. ஆனா இது என்ன செஞ்சு கொள்ளலாம் டீசென்ட்ரலைசேஷன் என்றா, நமக்கு பக்கத்துல இருக்கிறார்கள். ஸோ என்ன செய்யலாம், நம்மளோட இஷ்யூவை போய் சொல்லி அதுக்குரிய தீர்வுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ரீசன்ஸ் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன். ஓகே, இதுலயுமே வளமையா சொல்ற மாதிரி ரெண்டு கேள்வி சொல்றேன், நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணி ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. முதலாவது கேள்வி, வாட் இஸ் டீசென்ட்ரலைசேஷன்? அதோட சேர்த்து, do you agree political decentralization is? Do you agree political decentralization is more important than administrative decentralization in Sri Lanka? Do you agree political decentralization is more important than administrative decentralization in Sri Lanka? Sri Lanka administrative decentralization விட பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் முக்கியமானதா இருக்குன்றதை நீங்க அக்ரி பண்றீங்களா? காரணம் இதுக்கு உங்களுக்கே தெரியும், டியூப்ல இதுக்குரிய ஆன்சரே இல்லை. அப்ப இப்படி இது பாஸ் பேப்பர் கேள்வி. அப்ப இப்படி கேள்வியே வந்தா நீங்க என்ன செய்வீங்க? தெரியாம தான் இருப்பீங்க. இதுக்காகத்தான் நான் பாஸ் பேப்பர் செய்யுங்கன்னு சொன்னது பள்ளி. அப்ப டைம் செய்யுங்க. இரண்டாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஸ்டேட் எனி ஃபைவ் ஃபேக்டர்ஸ், state any five factors that challenge the decentralization in
developing countries. State any 5 factors that challenge the decentralization in developing countries. அதாவது அபிவிருத்தி அடைந்து வார நாடுகள்ல டீசென்ட்ரலைசேஷன் மேற்கொள்ற நேரம் அதுக்கு தடையா இருக்கிற காரணிகள். இப்ப இதுவுமே உங்களுக்கு தெரியும் இல்ல டியூட்ல. இப்ப டியூட்டை மட்டும் படிச்சுட்டு போய் செய்யறன்றது, எக்ஸாம் செய்யறன்றது கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 30 அப்படிங்க. இதுக்கு என்ன சொல்லலாம், நிறைய ரிசோர்சஸ் இல்லாம இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்த நம்ம தானே சென்ட்ரலைசேஷன்ல காரணங்கள். அப்ப அதுகளை வந்து இதோட கனெக்ட் பண்ணி எழுத தெரிஞ்சிருக்கோம். ஏன் டீசென்ட்ரலைசேஷன் நடக்குது இல்லைன்னு சொன்னா அங்க வளங்கள் வந்து குறைவா இருக்கு. இதால வந்து எல்லா சப்நேஷனல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒழுங்கா பிரிச்சு கொடுக்கல. இப்படி பிரிச்சு கொடுத்தா சண்டைகள் மோதல்கள் வரும். ஸோ இப்படியான ரீசன்ஸ் இதுக்கு வரும். ஸோ தேடி எழுதி கொள்ளுங்க பிள்ளை. தேங்க்யூ.